இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நாளைக்கு விரதம் ஆரம்பிச்சு இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எனக்கும் ராணிக்கும் பக்க பலமா உறுதுணையா நீதான் தாயே இருக்கணும். அந்த மகிஷாசுரனை அழிக்க ஈசனை நினைச்சு நீ எப்படி காட்டுக்குள்ள உட்கார்ந்து கடும் தவம் செஞ்சு உன் விரதத்தை நிறைவேற்றினியோ அதே மாதிரி ஒரு சத்திய சோதனை இன்னைக்கு எனக்கும் ராணிக்கும் நடக்க போகுது. ராணி 5 படைகளை சந்திக்கணும். அவங்க உதவியோட 6 புனித ஸ்தலங்களோட அந்த தீர்த்தத்தை எடுக்கணும். உன்னை மனசுல நினைச்சு காலி வேஷமிட்டு அவ ஆரம்பிக்கிற பையனும் திரும்ப வரும்போது நல்லபடியா முடியணும். ராணிக்கு பக்க பலமா நான் இருக்கேன், எனக்கு பக்க பலமா நீதான் தாயே இருக்கணும். நாளைக்கு ராத்திரி நான் தொடங்க போற பஞ்சபூத காளி யாகத்துல என் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி சதோ நிலையிலையும் வதோ நிலையிலையும் நான் தவம் இருப்பேன். என்னோட தவத்தை நீ முழுசா ஏத்துக்கிட்டா என் வேம்பு சார் எங்க இருக்காருன்னு என் தவம் முடியும் போது நீயே எனக்கு காட்டி கொடுப்ப. உன்னை மட்டுமே முழுசா நம்பி இதை நான் செய்ய போறேன் தாயே. நீதான் உன் பிள்ளைய வழி நடத்தணும். ராணி பாவம் தாயே, அவ வயிற்றுல குழந்தையோட இந்த பூஜைய பண்ண போறா. அவளுக்கு நீதான் தாயே துணையா இருக்கணும். அத்தா, இது போதும் அத்தா. இந்த கோவில் மணி சத்தத்தை உன்னோட ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேன் அத்தா. நீ இப்போ அகோர அதிபதி கிட்ட போய் நம்பூதிரியோட கதை முடிஞ்சது, நாளை பூஜை நடக்கல, அதே மாதிரி நான் இப்ப போய் அந்த ராணியோட கதைய முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வீட்டுக்கு போ. சாமி, நான் திரும்ப அங்க போனா என் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுல்ல? நீ பயப்படாத தாமரை, உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் எந்த சூழ்நிலையிலையும் வராது. அதனாலதான் இப்ப என்னோட சக்திய நான் உன் மேல பிரயோகப்படுத்தி இருக்கேன். நான் பிரயோகப்படுத்தின சக்தியோட வீரியத்தினால நீ இன்னமும் அந்த அகோர அதிபதியோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இப்போ இருக்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நீ இவிட வரும்போது எப்படி வந்தியோ அதே போல தானே திரும்ப போகும்போதும் அந்த அகோர அதிபதியோட ஆளாதான் அங்க இருப்ப. ஆனா உன் மூளையோட செயல்பாடுகள் எல்லாமே இப்போ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும். அதனால நான் என்ன சொல்லணும்னு சொன்னனோ அதத்தான் நீ அங்க சொல்லுவ.